வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி சினிமாக்கான இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. டே 3 கவர் பண்ணல. ஸோ அதனால் டே 3 அண்ட் டே 4 சொல்லி ரெண்டுத்துமே ஒன்றா சேர்த்து கவர் பண்ணிடலாம். டே 3 நம்ம யூனிவர்சல் தான் சம்பவம் செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட சோனிக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் செய்ய ட்ரை பண்ணாங்க அப்படி வேணா சொல்லலாம். அவங்களுடைய மெயின் செல்லிங் பாயிண்டாக இருந்தது ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். சினிமாக்கான் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே அந்த படத்தை இப்போதைக்கு பார்த்துட்டாங்க. நம்மளுக்கு ஜூன் மாதம் தான் ரிலீஸ். பட் அந்த சினிமாக்கான் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த படத்தை முழுசாவே போட்டு காமிச்சிருக்காங்க. படம் பார்த்த எல்லாருமே அனிமேட்டட் ஸ்டைலில் சில விஷயங்கள் அவங்க எடுத்திருந்தாலும் புதுசாகவும் சில தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புதுசாக ஆட் பண்ணப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி தனியாக 2-3 கதைகளை எழுதலாமா. ஸோ அப்படியே பேஜ் டு பேஜ் அடாப்டேஷனாக இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை இந்த படத்துக்காகவே ஆட் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் படமும் தாறுமாறாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ ட்ரெய்லர் எல்லாமே வச்சு பார்க்கும்போது எனக்கு படம் நல்லா இருக்கும் போல தான் தோணுது. அப்படியே எக்ஸாக்டாக அனிமேட்டட் அடாப்டேஷன் இல்லாமல் சில புது விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த புது விஷயங்கள் என்னன்னு பார்க்க சொல்லி ஒரு கியூரியாசிட்டி கிளம்புதில்ல. அதை தொடர்ந்து சில விஷயங்களை நெகட்டிவாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்டர் ரஃப்னட் அண்ட் டஃப்னட்னு சொல்லப்படுற ஒரு ட்வின்ஸ் ஆக்சுவலாக அனிமேட்டடில் வருவாங்க, அவங்களே தான். பட் அனிமேட்டட் கேரக்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்க அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஏன்டா அப்படி மாதிரி கேஸ் பண்ணியிருக்கீங்க, இதான் பாலிடிக்ஸா அப்படின்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சலசலப்பு கிளம்ப தான் செஞ்சிருக்கு. ஓவராலாக படம் நல்லா இருந்தால் சரி. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதை பேஸ் பண்ணி 2027 ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்ட் 2 வருதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3 வரதான் போகுது, பட் பார்ட் 2 வரப்போகுதுங்கிறது இப்போதைக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 2027. இந்த படத்துக்கு கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க நம்புறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்க வைக்கல காமிங்க. நம்ம ஜார்டன் பீல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹிம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. பிளாட் சினாப்சிஸும் கிடைச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போதே இது என்ன மாதிரி படம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரக்பி பிளேயர் இல்லைனா அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தரோட கதை தான். கேமில் இன்ஜுரான ஒரு யங் பிளேயரை அவருடைய கோச் குடும்பப்படுத்துற மாதிரி ஒரு கதைன்னு சொல்லியிருக்காங்க. கேமுக்குள்ளேயே ஒரு ஹாரர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்செப்ட் நல்லா இருக்கு. ஜார்டன் பீல் வேற ப்ரொடியூஸ் பண்ணுறது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு கோட்டுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுக்குறதா இருந்துச்சா. பட் கோட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சோனி அவங்களுடைய அனிமேட்டட் மூவிக்காக தூக்கி வச்சிருக்காங்க. இதில் சின்ன பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் தான் அதை ஹிம்னு மாற்றிருக்காங்க. எங்க தளபதி கோட்டு தெரியுமாடா உங்களுக்கு, குறுக்கால வந்துடாதீங்க. நோபடி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸோ ஜான்விக் கிரியேட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஜான்விக் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு நோபடி 2 இஸ் கமிங் பேக். ஹச் இஸ் பேக். ஸோ இந்த முறை நம்ம மெயின் கேரக்டர் ஹச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெக்கேஷனுக்கு போறாரு. வெக்கேஷனில் 4 பேரால இவருடைய ஃபேமிலிக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? அகைன் ஒரு குட்டி ஜான்விக்காக மாறுறாரு. இதை பேஸ் பண்ணி ஒரு டீசர் போட்டு காமிச்சிருக்காங்களா. டீசர் முழுக்கவே ஆக்ஷன் பேக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோபடி 1 நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும் நம்புவோம். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவருடைய அடுத்த படத்தை யூனிவர்சல் கிட்ட தான் பண்ணுறாரு. ஆல்ரெடி நோலனு இப்போ ஸ்பீல்பர்க்கா அண்ட் ஸ்பீல்பர்க் இஸ் கமிங் பேக் ஃபார் சைஃபை. ஸ்பீல்பர்க்னாலே சைஃபை தானப்பா. அந்த வகையில் இப்போதைக்கு யூஎஃப்ஐ பேஸ் பண்ண ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்துகிட்டு இருக்காரா. ஸ்பீல்பர்க் படம் அது போதாதாடா, நீங்கள் என்ன பிளாட் டைட்டில்லாம் சொல்லணுமா? ஸ்பீல்பர்க் படம்னு சொல்லுங்க, நான் போய் உட்காந்து பார்க்குறேன். ஆனால் ரெடி பிளேயர் 2ல தான் ஸ்பீல்பர்க் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த யூஎஃப்ஐ படம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. இதை தொடர்ந்து 2 முக்கியமான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் பார்ட் 2. பார்ட் 1 வந்து ரொம்ப சின்ன படம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் சம்பவம் செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே பயங்கரத்தை தாண்டி ஆக்ஷன் பேக்டாக தான் இருக்க மாதிரின்னு தோணுது. ஆனால் நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் அந்த கேம் பற்றி தெரியாது. ஸோ அதனால் இந்த லோர் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பராக அந்த ஹாரர் வைப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் படமும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் பார்ட் 2 அதுக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு, செக் பண்ணுங்க. அதே மாதிரி மேகன் 2.0 அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்திருக்கு. மேகன் 1 வந்து பார்த்தீங்கன்னா சக்கி மாதிரி இருக்குங்க. ஹாரர் கம் ஒரு ரோபோட் ஸ்லாஷர் மூவி மாதிரி அதை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் மேகன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் 2 மாற்றிட்டாங்க. லிட்டரலி டெர்மினேட்டர் 2 தான். கான்செப்ட் என்னன்னா, மேகனை உருவாக்கின அந்த ரோபோட்டை உருவாக்கின அந்த கிரியேட்டரோட டிசைன்ஸை வச்சு இன்னும் ரோபோட்டை இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது தன்னுடைய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளுறதுக்காக கிளம்பியிருக்கேன். ஸோ அதனால் மேகனை திரும்ப கொண்டு வந்து தன்னை தானே காப்பாற்றுறதுக்காக ரோபோட் வெர்சஸ் ரோபோட்டுங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக T800 வெர்சஸ் T1000 அந்த கதை தாங்க. டெர்மினேட்டர் 2 கதையை பட்டி டிங்கரிங் பண்ணி மேகன் 2.1 சொல்லி நம்ம கிட்ட விற்க பார்க்குறாங்க. ஆனால் ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா தான் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது அண்ட் செம்ம ஆக்ஷன் பேக்டாகவும் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் மறக்காம டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதை தாண்டி யூனிவர்சல் நிறைய சின்ன சின்ன படங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அப்படியே நம்ம பேரமௌண்ட் கிட்ட வந்துடுவோம். ஸோ பேரமௌண்ட்டில் நம்ம முக்கியமாக எதிர்பார்த்தது ஃபைனல் ரெக்கனிங், அதாவது மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங்கான ஏதாவது ட்ரெய்லர் வரும் தான். அதை பற்றி நான் சில ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்களா. முக்கியமாக ஒரு பயங்கரமான ஸ்டண்ட்டை கண்ணில் காமிச்சு அங்கே வந்து ஆடியன்ஸே மரல விட்டாங்களாம். என்ன ஸ்டண்ட்டுன்னு தெரியல. பட் பேக்ரவுண்ட் லிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லிட்டரலி ஹெலிகாப்டரில் ஃபுட்பால் அடிக்கிறார் மனுஷன். டாம் க்ரூஸ் ஹெலிகாப்டரில் ஃபுட்பால் யோசிச்சு பாருங்க. அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி மிஷன் இம்பாசிபிள் வேறு சொல்கிறாங்களா. பார்க்கலாம் என்ன மாதிரி பயங்கரமான சம்பவம் உள்ள இருக்க போதுன்னு. அடுத்த வர வாரங்களில் இதுக்கான அஃபிஷியல் டைட்டில் வந்துடும் நினைக்கிறேன், காத்திருப்போம். ஒரு அனிமேட்டட் அவதார் படம் வரப்போதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கான அஃபிஷியல் டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த லெஜெண்ட் ஆஃப் ஆங் த லாஸ்ட் ஏர்பெண்டர். இது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு படமாகவே வரப்போது. தியேட்டர் ரிலீஸ் நடக்க போது. ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ்னு சொல்லலாம்.
அண்ட் இதோடைய பேசிக் பிளாட்டுமே லீக் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம யங்கஸ்டான ஆங்கன் டீம் வந்து பார்க்க போகிறதுல டீம் அவதார் அவங்களுடைய 20s இருப்பாங்களாம். டீனேஜ் கூட கிடையாது, 20s இருப்பாங்களாம். அப்போதைக்கு அவங்க மீட் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனையை பேஸ் பண்ண கதையை தான் இது இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ மேபி லைக் அந்த ரிபப்ளிக் சிட்டியை ஃபார்ம் பண்ணுற கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெத் ஆஃப் ஆங்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா இது பேஸ் பண்ணி ஒரு ட்ரைலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கதா ரூம் சுற்றிட்டு இருக்கு. ஸோ த லெஜண்ட் ஆஃப் ஆங்குன்னு சொல்லி ஒரு ட்ரைலஜி வரலாம், நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் என் பர்த்டே ட்ரீட் இந்த படம் தாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி காமெடி படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் முக்கியமாக நம்ம தமிழில் சிவா நடிக்கிற தமிழ் படங்கள் மாதிரி பேரடி படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை நிறைவேற்றுற விதமாக லியாம் நீசன் நடிக்கக்கூடிய நேக்கட் கன்ங்கிற ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் டைம் கிடைச்சா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. செம்ம ஃபன்னாக இருக்குங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா ஸ்பை படங்களுமே வச்சு கலாச்சு தள்ளிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நேக்கட் கன் படம் வந்துச்சு. ஸோ அதுவுமே அந்த மாதிரி தான். இது தமிழ் படம் 2 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்குது. இதே ஃபன்னை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான காமெடி படம் பார்த்துடலாம். ஆனால் லியாம் நீசன் வச்சு ஃபுல் ஆஃப் பண்ணிங்க பார்த்தீங்களாடா, அங்கே நிற்கிறீங்களா நீங்கள். அண்ட் ஃபைனலி ஒரு அனிமேட்டட் ஸ்பாஞ்ச்பாப் படத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பாஞ்ச்பாப் படம் வந்துச்சு. அதோடைய கண்டிஷனாக தான் இருக்கணும். எனக்கு இந்த ஸ்பாஞ்ச்பாப் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் போன 2 படம் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இந்த படம் அதே மாதிரி தானே. பேரமௌண்ட் சைடில் தான் நான் நிறைய எதிர்பார்த்தேன். டிஎம்என்டி அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சா ஒன்றுத்தையும் பண்ணல. டிஎம்என்டி த லாஸ்ட் ரோடின் பற்றி ஏதாவது பேசுவான்னு நினச்சேன். ஒரு அப்டேட்டும் கிடையாதுங்க. பட் எனிவேஸ் பேரமௌண்ட் இதோட முடியுது. அண்ட் டே 4 கடைசியாக தான் இந்த பக்கம் டிஸ்னி வந்து சம்பவம் செஞ்சாங்க. டிஸ்னிங்கிற பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? தக்காளி நாங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எங்கே வேணாச்சும் போடுங்கடா, அதை பற்றி எங்கள் கவலையே இல்லை. எனி ப்ரொமோஷன் இஸ் அ குட் ப்ரொமோஷனுங்கிற அந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்களே, அதை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா சினிமாக்கான அட்டன் பண்ணால் மற்ற ஸ்டுடியோஸ் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஸ்னி என்னப்பா ஒழுங்காக கேப்சர் பண்ணலையா, பிளர் ஆகிடுச்சா, திரும்ப நான் வந்து நச்சு காட்டவா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க போல. என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுங்க, சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. போடா பொழச்சிப்போ போடா. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஸ்னியோட இந்த வருஷம் ப்ராஜெக்ட்னு சொல்லி இது எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க கண்ணில். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருந்தாலும் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த வருஷமே வரப்போகுது. ட்ரானு, ஃபேண்டாஸ்டிக் 4 அண்ட் மிக முக்கியமாக பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ். டிஸ்னி சைடில் இருக்க அந்த பிரெடேட்டர் படத்தை ஓப்பனாகவே போட்டு காமிச்சிருக்காங்க. R-rated. இது கனவா நிஜமான்னு சொல்லி யோசிக்கிறவங்க தான் எனக்கு தோணுது. அண்ட் பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் பற்றின ஒரு சின்ன ஃபுட்டேஜும் ப்ளே பண்ணி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பற்றின பிளாட் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த கதை ஆக்சுவலாக பூமியில் நடக்க போகிறது இல்லையா, வேற ஒரு பிளானட்டுக்கு பிரெடேட்டர் ஹண்ட்டுக்கு போக அங்கே நடக்கிற சம்பவங்களை தான் நீங்கள் படமாக பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த படத்தோட மெயின் ஹீரோவே பிரெடேட்டர் தான். பிரெடேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் இந்த கதையை பார்ப்பீங்களா. ஸோ பிரெடேட்டர் என்ன மாதிரி பிளான் பண்ணுது, அட்டாக் பண்ணுது, இதை தான் அந்த படத்தில் வந்து காமிக்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். சிம்பிளாக இந்த படத்தோட ஹீரோ பிரெடேட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தரமான சம்பவம் காத்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரே படம் ஒரு சர்ப்ரைஸ் ஹிட்டு. நான்லாம் வந்து ஒழுங்காக ஓடாதுன்னு நினச்சா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அதே டீம் இப்போதைக்கு பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் எடுக்கும்போது சொதப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த வருஷம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி லிஸ்ட்டில் இந்த படத்துக்கு ஒரு டாப் பொசிஷன் இருக்குது. எத்தனை பேர் பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்க? புது ஃபேண்டாஸ்டிக் 4 ட்ரெய்லர் ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதில் ஃபீமேல் சில்வர் சர்ஃபரையுமே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்களா. இந்த வீடியோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற சமயம் வரைக்கும் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணப்படலை. சூப்பர்மேன் ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ பாசிபிளி இன்னைக்கு April 4 தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு மேபி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணப்படலாம். அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் போட்டுட்டு அப்புறம் இந்த வீடியோ வரும். ஏன்னா 4/4 ஸோ பர்ஃபெக்டான டைம் ரிலீஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனும் லீக் ஆகிருக்கு. சப்போஸ் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அதை நான் முழுசாக பிரேக் டவுன் பண்ணி போட்டுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி உங்களை நான் ஸ்பைல் பண்ண விரும்பல. ஓகே, ட்ரெய்லர் வருதா இல்லையான்னு காத்து பார்ப்போம். டூம்ஸ்டே பற்றி நம்ம கெவின் ஃபெகே ஓப்பனாகவே பேசியிருக்காரு. இந்த டூம்ஸ்டே படத்தில் டாக்டர் டூம், நம்ம அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் 4, வக்காண்டன்ஸ் அண்ட் முக்கியமாக ஓஜி எக்ஸ்மென்ஸை எதிர்த்து சண்டை போடுற கதையாக தான் இருக்குமாங்க. ஸோ இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் காமிச்சவங்க எல்லாருமே டூமை எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. இன்னும் சில சேரை நாங்கள் குடோனில் வச்சுருக்கிறோம், லாரியில் வந்து இறக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் லேட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இது ஃபைனல் கேஸ்டிங் கிடையாது. இன்னும் நிறைய கேஸ்ட் மெம்பர்ஸ் பாக்கி இருக்காங்க. அவங்கள நாங்கள் கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. மேபி காமிக்கான அப்டேட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி இது வரைக்கும் வந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய அவெஞ்சர்ஸ் படமாக இதுதான் இருக்க போதாங்க. ஸோ அதை போய் விட்றாதீங்கடா. ஐ ரியலி ஹோப் இட்ஸ் குட். அண்ட் ஃபைனலி டிஸ்னி சைடில் இருந்து ஜூட்டோபியா பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூட்டோபியா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ரெப்டைல்ஸ் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஐ மீன் crocodiles காமிச்சும் போது ஞாபகம் இருக்குது. ஆனால் பெரிய ரெப்டைல்ஸ் எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அந்த உலகத்தில் ரெப்டைல்ஸ் இல்லை? ரெப்டைல்ஸுக்கும் ஜூட்டோபியாக்கும் என்ன சம்மதம்? யார் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் அமைப்போ தான். கீஹி ஹுவான் தான் ஒரு மெயின் வில்லன் ரெப்டைலாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பாம்பா வர போகிறாரு. எனக்கு ஜூட்டோபியா 1 ரொம்ப பிடிச்ச படம் தாங்க. நேர்பது தெரியாது. ஸோ ஜூட்டோபியா 2 நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஜோய் ஜல்டானா இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் பற்றின ஒரு சின்ன பேனலில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அப்கமிங் 2 ட்ரைபை பற்றி ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க. ஒரு நொமேட் ட்ரைப், ஒரு ஃபயர் ட்ரைப் தான் இந்த படத்தோட வில்லனாக வர போகிறாங்களாம். அண்ட் அவங்களுக்கு எய்வாவே சுத்தமாக பிடிக்காதான். என்ன காரணம்னு தெரியல. பட் அவங்கள எதிர்த்து இந்த பக்கம் அந்த வே ஆஃப் வாட்டர் டீம் மெட்கைனா நிற்கிறவங்க தான் கதையை போதான். ஸோ நாவி மக்களுக்கு நாவீனமே வில்லனாக தான் எப்படி இருக்குமோ அதுதாங்க இந்த கதை. கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
அண்ட் ஏன் அதோட அந்த சினிமாக்கான் மொத்தமாக முடியுது. இதை தாண்டி நிறைய சின்ன சின்ன அப்டேட் அங்கங்கே சொல்லியிருந்தாங்க. நான் மேஜர் அப்டேட்டை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே இந்த வருஷம் ஒரு ஃபன்னான சினிமாக்கான தாங்க போயிருக்கு. நிறைய மேஜர் கம்பெனிஸ் அட்டன் பண்ணல. முக்கியமாக நான் வந்து லெஜெண்ட் வருவாங்கன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே. ஸோ நிறைய படங்களுக்கான அப்டேட்டை கொட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் எந்த படத்துக்காக காத்துட்ருக்கீங்க? ஆல்சோ எது உங்களுடைய ஃபேவரட்டான அப்டேட் அதை மறக்காம கீழே கால் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா தப்பாக சொல்லிட்டேன்னா அதுமே கீழே சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான விட மீட் பண்ணேன். அதிகம் ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட